வெல்கம் டு சித்திக்ஸ் vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு எந்த மிஷினை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜாக்ல வர A5E AMH இந்த மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான மிஷின். AMH டிசைனோட ஏஐ டிசைனுமே சிப்புமே இதில் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனில இருந்து. இதுல பாத்தீங்கன்னா மோட்டர்ன்றது இதுதான். ஃபுட் லிஃப்டர் கிடையாது இந்த மிஷினுக்கு, சரிங்களா? ஃபுட் லிஃப்டர் கீழே வரும் பாத்தீங்களா தொடர்த்துட்டி, அதுவே இந்த மிஷின்ல கிடையாது. இந்த மிஷினை பத்தி யாருமே நம்ம பெருசா போடல இந்த மிஷினை பத்தி வீடியோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட போறோம் தமிழ்நாட்டு வயசுலவே. சரிங்களா? இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி த்ரெட்டிங் பண்ணணும், இது யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கலாம். நீங்கள் ஒரே மிஷினில் மல்டிபிள் ஃபேப்ரிக்ஸ், அதாவது திக்கான கிளாத்தும் தைப்பீங்க, ரொம்ப லைட்டான கிளாத்தும் தைப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், பட்டனே இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புனீங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மிஷினோட லென்த் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. ஜாஸ்தியாக இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜாஸ்தி. ஸோ வந்து ஸ்பேஷியஸான மிஷின். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் தைக்க எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா இதில் நல்லா உள்ள விட்டு நல்லா தைக்கலாங்க, சரிங்களா? அந்த மாதிரி உள்ள ஒரு அற்புதமான மிஷினு, சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே போர்டு ரொம்ப அழகாக இருக்குது. கம்பெனி ஜாக் A5E ஜாக் கம்பெனிலேருந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ப் டிசைன், ஒரு ஜெர்மன் டிசைன்னா இதுதான் சொல்கிற மாதிரி ஒரு பேர் போன ஜெர்மன் டிசைனர் நல்லா சூப்பராக அதை டிசைன் பண்ணியிருக்காரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு நம்ம வந்து 2 பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, F5ல அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பால்லாம் டச் அண்ட் டிஸ்பிளே மாதிரி ஈஸியாக அழகாக கொடுத்துருக்காங்க. மிஷினோட ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. மிஷின் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னாலே டிஸ்பிளே ஆன் ஆயிரும், ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போயிடும். தென் வந்து இந்த மாதிரி ஒரு வந்துடும். மிஷினில் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு சிஸ்டம் ஆஃப் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்ளம் எரர் ஆகுது, எல்லாமே இதில் வாய்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது, சரிங்களா? இந்த மிஷின் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ தான் பொட்டிக் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்மால் டிசைனர்ஸ்னால் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த மிஷின் தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. A2B வாங்கலாம், F5 வாங்கலாம், A4B கூட இப்போ புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு. அதோட வீடியோவும் நம்ம சேனலில் எடுத்து போடுவோம். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கண்டிப்பாக டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் தான், சரிங்களா? ஸோ வந்து தச்சு பார்க்கலாம். ஹவு ஃபார் கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு குவாலிட்டியான மிஷின் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு ஒரு வீடியோ பார்க்கும்போது, ஜாக் கம்பெனிலேருந்து வீடியோ பார்க்கும்போது உள்ளே இருக்கிற வந்து ஸ்டெப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெப் மோட்டர் என்னென்னா, ஒரே மோட்ரு மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது என்னென்னா வைப்ரேஷன் சவுண்டு ரொம்ப கம்மியாகும். ஸோ வந்து அதான் ஸ்டெப் மோட்டரோட பெனிஃபிட். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ், நீல் பாராக இருக்கட்டும், கைடாக இருக்கட்டும், ஃபீடாக இருக்கட்டும், பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சும்மா மிஷினை தான் பின்னாடி வச்சேன், ஏதோ கத்துது. சேஃப்டி சுவிட்ச் ப்ரொடெக்ஷன். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா சீல்டுங்க. நம்ம இதில் ஆயில் எப்படி ஊற்றணும்னு நான் சொல்லித்தரேன். இங்கே இருக்குது ஆயில் டேங்க்கு கேஸ். இதில் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு இது டஸ்ட் சுவிட்ச். தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸ் எல்லாம் நீங்கள் மேனுவலாக போடுற மாதிரி தான். இப்போ நான் மிஷினை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஷாக்கு அந்த வயர்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம த்ரெட்டிங்லேருந்து நான் சொல்லித்தரேன் பாருங்க. த்ரெட்டிங் வந்து நம்ம இது வந்து டிஸ்க்கு. இந்த டிஸ்கில் போடும் போது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் போடுற மாதிரி தான். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஓடுமான்னு கேட்டேன், ஓடாது ஏன்னு சொல்லிட்டாங்க. தச்சா தான் ஓடுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம கம்பெனியில் கேட்டுட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் நம்ம வீடியோவாக யூடியூப்பில் போடுறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் கம்பெனி நம்ம எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு. ஜாக்கோட ஆத்தரைஸ்டு டீலர் கோயம்புத்தூரில் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எனி கம்ப்ளைண்ட்ஸ் ஜாக் மிஷினில் இருந்தாலுமே கடைக்கு கொண்டு வந்தீங்கன்னா மினிமல் சர்வீஸ் சார்ஜில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் கைடுமே இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, இது 2த்துலையும் போட்டுட்டு இந்த லிவரில் போட்டுட்டு இப்படி போடணும். இந்த ட்ரிப்பர் பட்டன் இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு. இப்போ எனக்கு ட்ரிம்மர் வேணும். ட்ரிம்மரே நம்மக்கிட்டே குவாலிட்டியான ட்ரிம்மர்ஸுமே அவைலபிளாக இருக்குது.
நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பின் பிராண்டோட ஜெர்மன் ட்ரிம்மர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான பிராண்டு. இதை நீங்கள் வேணும்னா கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம். நிறைய பேர் வெப்சைட் கேட்டுட்டு இருந்தீங்க, வெப்சைட்டுமே நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் அதுலேயுமே ஆக்சரிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ட்ரிம்மரு. இந்த ட்ரிம்மரில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நாச்செல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா, நாச்சுன்றது இப்படி நாச் போடுவீங்களா, இப்படி கட் பண்ணும். இதுதான் அந்த ட்ரிம்மரோட பெனிஃபிட். ஒரே வெட்டு தான், ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நூலில் லெஃப்ட் டு ரைட்டு தான் போடணும், ரைட் சைடில் பெண்ட் இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனர்னால் இந்த மிஷின் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஃப்ஐல கூட உங்கள் ஃபேஷன் டிசைனிங் ஜார்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பெடல் மிஷின் யூஸ் பண்ணவங்களே இன்றைக்கெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்காங்க. இந்த மாதிரி நூல் கூட கஷ்டப்படுறீங்கன்னா நீடில் த்ரெட்டர் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே மெசேஜ் பண்ணி. நீடில் லிஃப்டர் பார்த்தீங்கன்னா, நீல் லிஃப்டர் இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிடணும். சரிங்களா? இப்போ இதில் இருக்க ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டிச்சு ஸ்பீடு 5000 RPM வரையுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீ கட்டர், நமக்கு தெரிஞ்ச கட்டர் இருக்கு, நீல் பொசிஷன் இருக்கு, ஃபுட் லிஃப்டர் இருக்கு. இப்படி நீங்க அமுக்குனீங்கன்னா ஃபுட் லிஃப்ட் ஆகும். சரிங்களா? இது 3 எக்ஸ்ட்ரா ஆப்ஷனு. தென் வந்து குறுக்கு தையல் அடிக்கிறது, அப்புறம் வந்து காலர் தையல் அடிக்கிறது. இதுல பேட்டர்ன் ஸ்டிச்சஸுமே இருக்கு, நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸுமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தையல் லென்த், நீங்க சுத்துவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இதில் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணும்னாலும் டிஸ்பிளேல ஸ்டிச் லென்த் கம்மியாவோ ஜாஸ்தியாவோ நம்ம வச்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் ஹைட்டு, கீழே இருந்து தூக்குவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இப்படியுமே இந்த இது நம்ம மெசேஜ் பண்ணோம்னா இதுலேயே வந்து இப்படி தூக்கும் போது இந்த அளவுக்கு தூக்கும். இதே நம்ம ரொம்ப மைனஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ பாருங்க எவ்வளோ பக்கத்தில் தூக்குதுன்னு, தூக்கவே தூக்காது, கிளாத் அங்கேயே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மைன்யூட்டா வச்சுட்டோம். இப்போ நான் ப்ரெஷர் ஃபுட் ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனில இருந்து நம்ம த்ரெட் ஸ்கிப் ஆகுறதையும் த்ரெட் அடிக்கடி கட் ஆகுறதையும் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கம்பெனில இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா தைக்கிறேன், பாபின்ல இருந்து கேஸ் நூல் எடுக்காம தைச்சா எப்படிதான் தைக்கும். பாபின் கேஸ்ல த்ரெட் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கணும், இப்படிதான் மாட்டணும். மாட்டும் போது லாக் ஆகுறது. நீங்க பாபின் கேஸ்ல இப்படியும் மாட்டலாம் இப்படியும் மாட்டலாம், ஆனா இப்படி எடுத்து இப்படி இந்த இசட் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, இசட்ல வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி போகணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமனானதுதான். நான் வந்து நம்ம எதுக்காக சொல்றோம்னா, பிஎன்எஸ் யாருமே கஷ்டப்படக்கூடாது அந்த இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்லி தரோம். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் லென்த்து இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுட் லிஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ப்ரெஷர் ஃபுட் ஆட்டோமேட்டிக் லிஃப்டர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குறுக்கடிக்கிறோம் பாத்தீங்களா, குறுக்கடிக்கிறது இங்கே இருக்கு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா பாத்தீங்கன்னா இல்லை பாத்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஃபுட் பிஃபோர் ட்ரிம்மிங் ஆன், ஆஃப்டர் ட்ரிம்மிங் ஆன். அதாவது நான் இப்போ முடிச்சுட்டு இப்படி அமுக்கினேன்னா கட்டாயி தூக்கி கொடுத்துரும். எனக்கு லாக் ஸ்டிச்சுமே அதுவே போட்டு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் இப்போ தைக்கிறேன், ஸ்டார்டிங்கில் அதுவே குறுக்கு தையல் போட்டுருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே லாக் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு தையல். இப்போ நம்ம இதில் இருக்க பேட்டர்ன் தையலை பற்றி பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டிங் ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ பேட்டர்ன் சீவிங் பார்க்கலாம். பேட்டர்ன் சீவிங் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சீவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, இத்தனை இருக்கு. ஒவ்வொரு வகையான பேட்டர்ன் தையல் தைக்கும் இதுல, சரிங்களா? இதை கொஞ்சம் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே சூப்பரா இதில் தைக்கலாம். இந்த பேட்டர்னோட வீடியோ நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் எப்படி வைக்கணும்னு. இது இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சஸ். இதை நம்ம அமுக்கி பேட்டர்ன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை காலர் அடிக்கிறதுனா இந்த மாதிரி நீங்கள் காலர் வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மிஷினில். இதில் யூசர் மேனுவலுமே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் நான் எவ்வளோ தைக்கிறேன், ஆனால் ஸ்டெட்டு ஒன்று கட் ஆகுறது, தையலில் ஒன்றும் ஃபினிஷிங்கு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் கூட கிடையல. இங்கே எல்லாம் பாருங்கள், நம்ம கட் பண்ணோம்ல அந்த த்ரெட்டு ரிமைனிங்கே ரொம்பவே கிடையாது. அது இந்த மிஷினில் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிலேருந்து. பாருங்கள், ஒரு அந்த ஜீரோ ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஸோ வந்து தையல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். தைக்கிறீங்க அப்படின்னா லாக் ஸ்டிச் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு தையல் ஒரே ஒரு ஸ்டிச். இப்போ ஒரு கார்னர் திருப்பினீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் இப்படி தைக்கிறது, சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் மோட்டரு, சரிங்களா? இங்கே தான் நம்ம ஆயில் ஊற்றுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கழட்டிட்டு இதை கழட்டிட்டு இதுக்குள்ளே ஆயில் விடணும். ஓகே, இதுக்குள்ளே தான் நீங்கள் ஆயில் விடணும். இதுக்குள்ளே ஆயில் விட்டிங்கன்னா ட்ரேயில் ஃபுல்லாக வந்துடும். ஒரு சீல்டு ஆயில் டேங்க் இது கொடுத்துருக்காங்க. பாபின் வைண்டர் உங்களுக்கு பண்ண தெரியும் தானுங்களா? பாபின் வைண்டர் ஆக்சுவலாக ஜாக்கில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இதில் ஒரு கோன் போட்டு அதில் போட்டுட்டு இதில் போட்டுட்டு இதில் போட்டுட்டு சுற்றி விட்டிங்கன்னா பாபின் வெயிட் பண்ண முடியும். பாபின் வெயிட் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே இருக்கணும், நூல் வந்து இதில் இருக்கக்கூடாது, நீடில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். மிஷின் ரொம்ப சூப்பராக இருக்குது, சவுண்டு கம்மியாக இருக்குது. இந்த மிஷின் யாரெல்லாம் வாங்கலான்னா கார்மெண்ட்ஸ் விற்கிறவங்க வாங்கலாம். புதுசாக ஃபேஷன் டிசைனர் வாங்கலாம்னா ஆல்ரெடி ஃபேஷன் டிசைனிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா வாங்கலாம், சரிங்களா? மிஷின் ரொம்பவே அருமையான மிஷின். ஜாக் A5E AMH ஜாக் கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான தயாரிப்பு இந்த மிஷினை. யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அப்புறம் மிஷின் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் செலெக்ஷன் சேவிங் மிஷின் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அதுலேயுமே ரெகுலரான அப்டேட்ஸ் வரும். நீங்கள் நிறையா கிவ்அவேஸ் பார்க்கலாம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபூட்டர்ஸுமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபூட்டரு, இதே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிம்மர்ஸு, இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.